ஓம் நமச்சிவாய. 2026 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய ராகு நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம் மீனம் மற்றும் மேச ராசிகள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 10:24 வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி. மேசராசி நேயர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் என்பதால் வரவு செலவில் கவனம் அவசியம். கடகராசி நேயர்களே, மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாளாக தள்ளிப்போன காரியங்கள் சுலபமாக முடியும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சில் நிதானம் காப்பது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதார நிலை உயரும். நிலுவையிலிருந்த பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தொலைதூர பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நாள். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். லாபம் அதிகரிக்கும். மீன ராசி நேயர்களே, எதிரிகளின் தொல்லைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். சவாலான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.